எல்லோருக்கும் வணக்கம். இப்போது நாம் அறிய வேண்டிய அவசியமான ஒன்று நம்முடைய சீரான வாழ்க்கையை பற்றியது. என்னவென்றால், ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஆரோக்கியம், நிம்மதி, நல்ல ஒரு துன்பமில்லாத நல்வாழ்க்கை, இந்த மூன்றும் அவசியமாகின்றது. ஆனால் நம்முடைய பெரியோர்களான சித்தர்கள் இதையும் தாண்டி ஒரு உயர்ந்த நிலையில் நம்மை சிந்திக்க வைக்கின்றார். அது என்னவென்றால், இந்த மனித வாழ்க்கை நாம் இருக்கும் வரையிலும் துன்பமில்லாது வாழ்வதற்கும், ஆரோக்கியமாக, நோயின்றி, மனக்கவலைகள் இல்லாமல், அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை இந்த உயிர் மூச்சானது இருக்கின்ற வரையிலும் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழவும், அதன் பிறகும் நம்முடைய நிலை ஒரு உயர்ந்த நிலையாக இருக்க வேண்டும். அது ஒரு தெய்வீக வாழ்க்கை. அப்படி ஒரு நிலையை சித்தர்கள் நமக்கு அறிவுறுத்தினார்கள். அது மட்டுமல்ல, அதற்குண்டான வழிகளையும் அவர்கள் நமக்கு கொடுத்துவிட்டு சென்றார்கள். அவர்கள் அந்த நிலையை அனுபவித்து, அந்த அனுபவத்தையே நமக்கு பழத்தில் உள்ள ரசத்தை பிழிந்து சக்கையை எரிந்துவிட்டு ரசத்தை மட்டும் நமக்கு கொடுப்பது போல அவர்கள் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அது புனிதமான ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது என்ன என்று சற்று இங்கே தெளிவாக பார்ப்போம். ஆன்மீகம் என்பது காவி உடையோ, ருத்ராட்ச கொட்டைகளோ, முடிகளை வளர்த்து கொள்வதோ, நெற்றியில் பட்டையிட்டுக் கொள்வதோ, அல்ல இன்னும் பலவிதமான வேஷங்களை போட்டுக்கொள்வதோ அல்ல. ஆன்மீகத்திற்கும் அந்த வேஷங்களுக்கும் ஒரு சிறு துளியும் சம்பந்தமே கிடையாது. அது அவரவர் மனதிற்கு தோன்றியது போல் அவரவர்கள் போட்டுக்கொள்ளும் ஒரு வேஷம்தானே தவிர அதற்கும் ஆன்மீகத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமே கிடையாது. பின் என்னதான் ஆன்மீகம் என்பது என்ன என்று நாம் பார்த்தால், ஆன்மீகம் என்பது, அந்த ஆன்மீகம் என்ற அந்த வார்த்தையை இரண்டாக பிரித்து பார்ப்போம். ஆன்மா பிளஸ் ஏகம், ஆன்மீகம் என்று ஆகிறது. ஆன்மா என்பது நாம் தான் ஆன்மா. இந்த உடலோ, இந்த மனமோ, இந்த உணர்வுகளோ அல்ல. இந்த உடலுக்குள்ளே நாம் இருக்கிறோம், அதுவே ஆன்மா. ஒரு நாள் இந்த உடலுக்குள் வந்தோம், இன்னொரு நாள் இந்த உடலை விட்டு சென்று விடுவோம். அதுவே ஆன்மா என்பது. இந்த ஆன்மாவானது இறைவனோடு ஒன்றுபடும் நிலையே ஆன்மீகம். ஏகம் என்பது ஒன்று என்று பொருள். இந்த ஆன்மாவானது இறைவனோடு இணையும் போது நாமும் இறைவனும் ஒன்றாக மாறிவிட்டோம். ஆன்மீகம் என்பது அதுவே. அந்த வார்த்தைக்கு பொருளே ஆன்மீகம் என்பது. புத்தர் இன்னொரு மொழியில் கூறுகிறார். அவர் கூறுவது என்னவென்றால், நிப்பானம் என்ற வார்த்தையை அவர் கூறுகிறார். இறைவனோடு இணைகின்ற அந்த நிலையை புத்தர் கூறுவது நிப்பானம். அதை இப்பொழுது இந்த காலத்தில் நிர்வாணம் என்று கூறப்படுகிறது. நாம் புத்தர் கூறிய மொழியையே எடுத்துக்கொள்வோம். நிப்பானம் என்ற அந்த வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால், உலக ஆசைகளோ, உலக வாழ்க்கையோ
எதுவும் இல்லாத நிலை அது. இந்த ஆசைகளோடு இருப்பது அல்ல. ஆசைகள் அற்ற நிலை, மனம் ஒன்றுபட்ட நிலை, இறைவனோடு மனமானது ஒன்றுபட்ட நிலை, சற்றும் வேறுபாடே இல்லாத நிலை. தியானத்திலே நல்ல ஆழ்ந்த தியானம், ஆழமாக 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 மேன்மேலும் ஆழமான தியானம் செய்யும்போது அந்த மனமானது இறைவனோடு இணைகிறது. அந்த ஆன்மாவானது இறைவனோடு இணைகிறது. அந்த நிலையை நிப்பானம் என்று கூறுகிறார் புத்தர். அதுவே நிப்பானம், நிர்வாணம் என்பதும் அதுவேதான். தியானத்திலே ஆழமான தியானம் செய்யும் பொழுது அந்த ஆழ்நிலையிலே இறைவன் இருக்கிறான். அந்த ஆழ்நிலையிலே போய் நாங்கள் சேரும்போது அந்த இறைவனோடு ஒன்றாக கலக்கிறோம். அதன் பெயரே நிப்பானம் என்பதும் நிர்வாணம் என்பதும். இந்த ஆன்மீகம் என்ற வார்த்தைக்கும் அதுவே பொருள். இதை ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். தியானத்தின் மூலமே இறைவனை அடைய ஒரு எளிதான வழி இருக்கிறது. இந்த தியானத்தை சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள், மகான்கள் எல்லாம் நமக்கு இதையே கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அந்த நிலையை நாமும் நிச்சயமாக அடைய முடியும். அதற்குண்டான வழிகள் அனைத்தும் தியானத்திலே இருக்கிறது. எத்தனை விதமான தியானங்கள், எத்தனை விதமான யோகங்கள், இத்தனை இருக்கின்றது. இதை நாம் விட்டுவிட்டு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. இறைவன் இங்கே இங்கே நமக்குள்ளே இருக்கின்றான். நமக்குள்ளே போய் நாம் தேடுவதை, அறிவதை, உணர்வதை விட்டுவிட்டு வெளியே உலகமெல்லாம் சுற்றி அலைகிறோம். மலையிலே இருக்கிறான் இறைவன், பாதாளத்திலே இருக்கிறான் இறைவன், ஆற்றிலே இருக்கிறான், புனித குளத்திலே இருக்கிறான் என்று நாம் எங்கு அலைந்தாலும் இறைவனை அறியவோ உணரவோ நிச்சயமாக முடியவே முடியாது. இறைவனை உணர வேண்டும், அறிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டால் நிச்சயமாக நீங்கள் தியானத்துக்குள்ளே செல்ல வேண்டும். உங்களுக்குள்ளே நீங்கள் பயணிக்கும் போது மட்டுமே இறைவனை உணர முடியும். ஏனென்றால் இறைவன் இருப்பது உங்களுக்குள்ளேயே. உனக்குள்ளேயே இருக்கும்போது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைந்து எங்கும் கிடைக்காமல் கடைசியில் ஆயுளும் முடிந்து விடுகிறது, அவனுடைய வாழ்க்கையும் முடிந்து விடுகிறது. இப்படியே கோடான கோடி, எண்ணிலடங்கா கோடி ஜனங்கள் இறைவனை அறியவும் முடியவில்லை, உணரவும் முடியவில்லை, தெரிந்து கொள்ளவும் முடியவில்லை. காரணம் என்னவென்றால் தியானத்தை விட்ட காரணத்தினால். தியானத்தை நன்கு பழகி அந்த தியானத்தை வாழ்க்கையாக ஏற்று அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே தியானத்தையும் சற்று ஓய்வு, காலை மாலை ஓய்வு எடுத்து, ஒவ்வொரு மணி நேரம் ஓய்வெடுத்து அந்த ஓய்வில் நன்றாக தியானம் செய்து ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலையை ஒவ்வொரு மனிதர்களும் அடைய முடியும். ஆகவே பெரியோர்கள் எல்லாம் கொடுத்த அந்த தியான முறைகளை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் கற்றுக் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். எத்தனை வகை தியானங்கள்! இங்கே என்னை பற்றி பெருமையாக கூறிக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் எல்லாமே பெரியோர்கள் அன்றைக்கே கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் கொடுத்ததை தான் நான் இப்பொழுது கற்றுத்தர முன்வந்திருக்கிறேன். யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். இதுக்கு தகுதி என்பது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது இதே கிடையாது, வேறுபாடே கிடையாது. இறைவன் முன்னால் எல்லோரும் சமமே. ஆகவே எல்லோரும் இதை கற்று பயனடையுங்கள். ஆன்மீகம் என்பது தெரிந்து கொள்ளுங்கள். அந்த இறைவனை உணர்ந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் தியானம் தவிர வேறு வழியில்லை என்பதை
தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தியானத்தை நீங்கள் பழகி தியானம் செய்வதனால் உண்டாகும் பலன் என்ன என்றால், உங்கள் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இன்னும் மேம்படும், சிறப்பானதாக இருக்கும். வீட்டிலே சண்டை சச்சரவுகள் நீங்கிவிடும், மன நிம்மதி கிடைக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும், குடும்பம் மேன்மைப்படும், சொந்த பந்தங்களும் மேன்மையுடும். இந்த மொத்தத்தில் இந்த மனித வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கையாக அமையும். இதை தாண்டி இன்னொன்று, இறைநிலையை அடைய முடியும். நன்றாக தியானம் செய்து வரும்போது அவருடைய நிலை மேன்மேலும் மேன்மேலும் தான் இருக்கின்ற நிலையை விட ஒவ்வொரு நாளும் சற்று கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கொண்டே வருகிறது அவருடைய நிலை. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நிலை மேலே ஏற ஏற அது இறைநிலையை எட்டிவிடுகிறது. அப்பொழுது அந்த மனிதன் இறைநிலையை அடைகிறான். இப்படித்தான் சித்தர்களும் உயர்ந்தார்கள். மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள், யோகிகள் அனைவருமே அப்படித்தான் உயர்ந்தார்கள். அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் பெரியோர்கள். ஆகவே அனைவரும் தியானத்தை கற்று நல்ல பயன் பெறுமாறு எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.